என்ன சாப்பிடு சாப்பிடு என்ன பார்த்து எதுக்கு முடிச்சு நீ போட்டோலாம் எடுக்கிறீங்க சாப்பிடு சாப்பிட்ற நீ ஏன்டா வெடி பார்த்துருந்த நீங்க வீடியோ எடுக்கிறீங்க ஆமாம் யூடியூப்ல போட்டு போகிறேன் எடு சாப்பிடு நல்லா அள்ளி சாப்பிட்ற வைக்கமா வாய் தகுந்த மாதிரி அள்ளி சாப்பிட்றா ஸ்டைலாக சாப்பிட்ற சரி எப்பயும் போகிற சாப்பிட்ற மாதிரி சாப்பிட சும்மா ஆக்ட் பண்ணாதா கிடையாது சரி 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 சாப்பிடு சாப்பிடு உட்காரு சாப்பிட்ற வேகமாக கடை என்ன அப்படி வீடியோ எடுக்கிறீங்க பெரியவங்களாம் சாப்பிட்றது இல்லை சாப்பிட எவ்வளோ லைக் வருதுன்னு பாப்பா நீ சாப்பிட்றது யூடியூப்ல வீடியோ எடுத்து போகிறதுனா நல்லா சாப்பிட்ற கடை என்ன எத்தனை பேர் பார்த்து லைக் பண்ண பார்ப்போம் என்ன பாப்பா நீ சாப்பிடு டைம் வேஸ்ட் பண்ணாது ஒரு கும்பல் வந்துனே இப்போ கடன் சனி ஒரு நாள் சாப்பிட்டுனுக்கிறேன் கடன் சாப்பிட்டேந்துரு நான் மட்டும் சாப்பிடுவேன் ஓவர் ஆக்ட் பண்ணாதா ரெண்டு பேரும் சாப்பிட்றாரு அது என்னது என்ன பண்றேன் ரெண்டு விரல்ல சாப்பிட்றேன்டா ஏன்னாச்சு ஒரு லிட்டர்டா அவர் எடுக்கிற அளவு போறோம் அப்படியே நடிப்பான் அதான் இங்கே போற நேத்து நான் முட்டை போடுறேன் சாப்பிட்றேன் ஒரு முட்டை கூட போடல ஆம்லேட் போடல சாப்பிட முடிச்சா அந்த சாப்பிட்டு இப்போ என்ன ரெண்டு பேர்ல சாப்பிட்றேன் கை கழுவுறான் நான் போய் சாப்பிட உட்காடுறேன் ரெண்டு பேரும் ஒன்றா தான் போட்டான் அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக திருத்தின்னு விழுங்கிறான் சாப்பாடு போட்டு போட்டு நான் ஒரு நாள் கேட்டேன் கதைக்கலாம் இப்போ இந்த வீடியோ நான் மறைஞ்சி எடுத்ததுன்னா என்ன தெரிஞ்சிருக்க ஒரு கதை கேளு வீட்டில் இருந்து என்ன பண்ணணும்னா சரி அவங்க எதுக்கு நம்ம இங்கே விட்டுறாங்க கேளு இந்த எதுக்கு நம்ம வீட்டில் வந்து விட்டுறாங்கண்ணா அவங்க மூளை இல்லை கொஞ்சம் மூளை விளாட்டு தான் இங்கே விட்டுறாங்க பேர் மணி ஒன்றாயிடுச்சு ஒன்றரை 3 மூளை இருக்கா மணி 2 சாப்பிட்டு கேட்குறேன் கரெக்டாக டைமுக்கு என்ன கேட்குறான் 3 மூளை இருக்கா மணி 2 சாப்பிட்டு இருந்தில்ல ஸ்டேஷனுக்கு சாப்பிட்லாமா கேட்குறேன் நான் அவன் மூளை பற்றி பேசுகிறேன் என் மூளை பற்றி பேசுகிறேன் எதுக்கு யூஸ் பண்ணுறேன் பாரு அந்த மூளையை சொல்லிட்டா என்ன பண்ண சொல்லிட்டேன் படம் வந்து சொல்லிட்டா சாப்பிட்றவன பேசிட்டு சும்மா கவனிச்சு அவன் அதெல்லாம் கண்டிப்பாக சாப்பாடு தான் முக்கியம் எதுக்கு வேறு உயிர் வாழ்றாங்க சாப்பிட்றதுக்காக வாழ்றாங்க எல்லாம் உயிர் வாழ்றதுக்காக சாப்பிடுவாங்க சாப்பிட்றதுக்காக உயிர் வாழ்றாங்க ஏய் தினேஷ் சாப்பிட்டு ஏந்திர சீக்கிரம் ஏன் நான் ஃபுல்லாக வீடியோ எடுக்கணும் சாப்பிட்றது எத்தனை நிமிஷம் யூடியூப்பில் போட போறியா இவன் வச்சு யூடியூப் சேனல் சமைச்சா செய்யலாம் அதான் பார்க்குற சாப்பிட மாட்டேன் 2 பேரில் சாப்பிட்றான் ஸ்டைலில் பட்டு பண்ணி உண்டை பிடிச்சி போடுறேன் தினேஷ் டஃப்பு போகிறாங்க தினேஷ் அவனுக்கு டஃப்பு போடு சிலையை போட சாப்பிடு சாப்பிட்றா வீடியோ கவர் ஆகுது வீடியோ கவர் மறைக்கிறேன் நான் என்னடா வீடியோ தம்பி தண்ணி போட்டு தண்ணி போட்டு இங்கே ஒரு கேஸ் எடுத்து நானே
சாப்பிட்றவங்க தண்ணி சும்மா தண்ணி பாட்டில் போடுவாங்க. ஒரு ஒரு அரிசியை சாப்பிட்டுக்கிறேன். இல்லை இல்லை, இது வந்து நம்ம ஃபாஸ்ட் மோடில் போட்டு ஃபாஸ்ட் மோடில் போட்டு மன்னிச்சு அவன் மாதிரி வாயில் வைக்கிற மாதிரி பட்டு பண்ணி போட்டலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி சாப்பிடு. ஆமாம், நீ எவ்வளோ வேணால் சாப்பிடு. அஞ்சலே எடுத்து தினேஷ் ஆரம்பிக்கவே இல்லை. இருபது வெயிட் பண்ண முடியாது. தண்ணி சாப்பாட்டில் ஃபோக்கஸ் பண்ணு. சாப்பாட்டில் ஃபோக்கஸ் பண்ண போஸ்ட் பண்ணுங்க. ஃபோட்டோ போஸ்ட் கொடுக்குறேன். நம்ம நீ பேர் உன்னி அந்த இலையை மட்டும் நம்ம பேர் அப்படியே சாப்பாடோட சேர்த்து வச்சு மீன் கிரியேட் பண்ண வச்சு அது சாம்சங் வரல. அப்படியே எடுத்து ஸ்டிக்கர் போட்டு என்ன வேணாலும் அனுப்பிச்சுட்றேன். யார் வேணாலும் போட சப்போர்ட்டோட நம்ம பண்ண. என்ன சாஃப்ட்வேர் இது? சாஃப்ட்வேர்லாம் கிடையாது, செல்லே கொடுக்குது. சாம்சங் A34 தான் வந்துச்சு சீரிஸ். பிரச்சனை அப்படியே பாருங்க வேறு. வீடியோ தெரியுது. எப்போ படம் வந்து மழை கஷ்டத்தில் இருக்குமோ இதெல்லாம் உட்காந்து பார்த்துட்டே வச்சுக்கா சிரிப்பாக இருக்கும். ஏன் இந்த வேலைக்கு போறியா? படிச்சுன்னு முடிச்சுட்டு வேற எங்கே படிக்கிறேன்? மேலே படிக்கிறேன். நான் எம்எஸ் மாஸ்டர் சென்னையில் தான் படிச்சேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். சென்னையில் என்ன மேலே படிக்கிறேன். ஃபஸ்ட் ஃப்ளோர். ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் இருக்கேன் கிளாஸ். முன்னாடி கிரவுண்ட் ஃப்ளோர் படித்தேன். ஃபஸ்ட் ஃப்ளோர் அங்கே தங்கி தான் படிக்கிறேன். ஓட்டு போகிறதுக்காக வந்தேன் லீவு. ரூம் எடுத்து தங்கி அவங்க வீட்டில். எதுக்கு காலேஜ் காலேஜ் தானே? அட்டானமஸ் அது ப்ரைவேட் தான். ப்ரைவேட்டு பட் அங்கே ரூம் இல்லை. அது ஹாஸ்டல்லாம் அங்கே 1.5 லட்சம் ஆகுது. ஹாஸ்டல் ஆஃப் பண்ணிட்டேன். நீ 1.5 லட்சம் சாப்பாட்டுக்கு தங்குறதுக்குலாம். சாப்பிட்ற வேகமாக மாதம் சம்பாதிக்கலாம் பார்த்தா ரொம்ப கம்மி இல்லை. அதனால் அண்ணனுக்கு தெரிஞ்சவங்க தான் ரூம் அடிச்சிருக்காங்க. தர்ஷனா நீ ஒரு ஆள் போகல. நீ இப்போ நீ என்ன வேலை பார்க்குற? நீ தர்ஷன் நம்ம தினேஷா என்ன பண்ணுற? நீ ஊர் தம்பிச்சு சொன்ன. அப்படியாடா? பாடுறா இவன்ட்ட சொல்ல. அதெல்லாம் இவன்ட்ட சொல்ல. சரி ஊரா நீ பற்றி எனக்கு தெரியல. அவன்லேருந்து பார்க்குறான் எனக்கு தெரியும். என் கூட படிச்சாங்க. எப்படி என்ன மாதிரி இருக்கிறான் பாரு. எப்படி வந்தேன் இல்லை வயசு ஆள் எப்படி இருக்கிறான் பாரு. 25 வயசு ஆள் மாதிரி இல்லை. 28 வயசு 22 வயசு தான் தாங்க. 23 உனக்கு? 23 எப்போ பிறந்த சொல்லு? 2000 பிறந்த 23 தான்டா. உங்க கணக்கு 24. சரி விடு. சாப்பிட்ற தர்ஷனே அவங்க வெயிட் பண்ணுறாங்க. தண்ணிலாம் கிடையாது. சாப்பிடு. தண்ணி குடிச்சா தோத்துருவா அப்புறம் ஓட்டில். உங்களுக்கு சாப்பாடு சேலஞ்சுடா. சாப்பாடு ரம்மனை தெரியாது பார்த்து யூடியூப்ல. அவருக்கு ஒன்று போட்டு வச்சு அவர் டைமிங் போடுவான். இங்கே டைமிங் ஒன்று ஃபாஸ்ட் மோடில் போட்டு அவனோட சீக்கிரமாக சாப்பிட்ட ஒரு சட்டு சாப்பாடு போட்டுன்னு வச்சுக்கான். அவ்வளோதான் உனக்கு அவார்டு தருவாங்க வீட்டுக்கு வந்தானே. ஆமாண்டா ஒரு பக்கெட் பிரியாணி தருவாங்க. அவருக்கே டஃப் கொடுக்குறாங்க. அதுதான் சாப்பிட சொல்கிறது. 24 நம்ம தூக்கத்தில் கூட பிரியாணி கத்துறான். 24 hours லக்கி சென்றான் பிரியாணி என்ற தூக்கத்தில் கத்துறானா. தண்ணி இல்லைடா, நீ சாப்பிட்டு போட தண்ணி இருந்தேன். அங்கே இருக்கிற போக முடியாது. அங்கே தாவி தண்டி போகிறது கஷ்டம். அப்பா சொல்லு. அப்பா சொல்லு. அப்பா செய்வார். 2 விரல சாப்பிட்டுக்கிறான். 3 பேர் எழுந்துட்டு 4வது ஆள் உட்காந்தாங்க. அவங்க உட்காந்தாங்க. சாப்பிட விடாங்க. 40 நிமிஷம் வீடியோ பண்ணுது. 40 நிமிஷம் வீடியோ பண்ணுது. நீங்கள் மணி எழுதுறா பறந்துன்னு வரடா சாப்பிட்ற டப்புனு. எங்கே வீடியோ எடுத்துன்னு வச்சுக்க டப்புனு சாப்பிட்டேன்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு நீங்கள் போனதுக்கப்புறம் அப்போ தான் சாப்பாடு போட்டு சாப்பிடுவோம். இப்போ வந்து டேஸ்ட் பண்ணுவேன். அப்போலாம் டேஸ்ட் பண்ணுறோம் நல்லா இதா இல்லையா. இதுக்கப்புறம் தான் சாப்பாடு சாப்பிடுவோம். டெஸ்ட்டுக்கே 40 நிமிஷமா? என்னடா பண்ணுறீங்க? 15 நிமிஷம் ஆகுது. என்ன சாப்பிட்டாங்க வச்சுட்டாங்க வீட்டில் 4 நாளுக்கு. ஆமாண்டா இங்கே வச்சு அனுப்புவானா சார். டைமுக்கு சாப்பிட்லாம் வந்து அடிக்க வராங்கண்ணா. டைம் சோறு கொடுங்க. உங்கள் அறிவு இல்லை கேட்குறான். உங்கள் அறிவு இல்லை மணி என்ன ஆகுது சாப்பிட்றதுல நீ கேட்குறான். என்ன
இவன் சொல்கிறான் கேட்டான் அவன்கிட்ட இந்த பசி வரமே சவுண்ட்லாம் கேட்கல மேலாம் வந்து தரான் அவனுக்கு வரைக்கும் அவன் விட மாட்டேன் சொல்கிறான் அந்த மேலே வரைக்கும் எந்த கிடையாதுன்றான் எனக்கு எப்படி ஒன்றும் புரியல வெடி பசி எடுத்ததே கிடையாது அவனுக்கு வெடி அவனே போட்டியாக எடுத்துக்கிறான் இங்கிலீஷ் தான் பேசுகிறான் வீட்டில் வந்தோடனே ஒன்லி இங்கிலீஷ் தான் 12 o'clock நான் வந்து எழுந்திருப்பேன் 5 o'clock நான் இது சாப்பிடுவேன் இல்லைப்பா இங்கிலீஷில் தான் பேசுகிறான் இங்கிலீஷில் தான் பேசுகிறான் இங்கிலீஷ் மீடியம் படிச்சதுனால இங்கிலீஷ் மீடியம் தான் படித்தேன் நானும் இங்கிலீஷ் மீடியம் படித்தேன் இங்கிலீஷ் மீடியம் காலைல பிரேக் வீடியோ கட் பண்ணிட்டேன்னா சாப்பிட ஆரம்பிச்சிருவான் உனக்கு பசிக்கு சாப்பிட்றா என்ன சொல்லுங்க இந்த வயசுக்கு ஏஜ் இருக்கக்கூடாது ஓடுற நடனா அதெல்லாம் நம்ம செட் ஆகுது ஃபுல்லாக சாப்பிட்றவனை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க தண்ணி வச்சு சாப்பிட முடியாது தண்ணி சுகி இருப்பான் பாருங்க அதில் தான் தூக்கி போட சொல்லலாம் என்னப்பா தண்ணி தண்ணி என்னடா எதுக்குறோம் சாப்பிட பிரச்சனை நீ 2 பேரில் சாப்பிட ஆள் கிடையாது நீங்கள் சந்தேகமாக இருக்கு என்ன சாப்பிட விடாமல் நான் வந்தாடி தான் ஊருக்கு போகலான்னு தான் நான் வந்தவொடனே 4 நாள் என் கூட இருந்துட்டான் நீ இல்லைனா வீட்டுக்கு போயிருப்பான்றான் அதுதான் வேலையாக தான் தினமும் ஃபோன் பண்ணி அம்மா கம்மியாக சாப்பிட்டு எடுத்தான் நான் தான் அதிகமாக சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு என் கூட நான் தான் அம்மா சாப்பிட்டு விடுவேன் அது அவன் வீட்டில் என்ன பிரச்சனை நல்லது நான் இவனால் சாப்பாடு பண்ண மீறாது வேஸ்ட் ஆகாது நான் அது வரைக்கும் வேஸ்ட் ஆகிடுவேன் நான் வெளில சாப்பிட்றேன் தம்பினால எதுவும் வேஸ்ட் ஆகிடுது தேம்பி ஃபோன் பண்ணி நான் இருக்க பிடிக்கல நான் வருவேன் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சார் பக்கத்தில் வீட்டு பக்கத்தில் அப்போ இருக்கிறது இல்லையா வீட்டில் இருக்கிறது கிடையாது காலைல 6 மணிக்கு 9 மணிக்கு எழுந்திருப்பான் 9 மணிக்கு எழுந்திருந்து வெளில சொல்லுது ரவுண்டிங் எத்தனை மணிக்கு டிஃபன் சாப்பிட்றாரு டிஃபன் அது கரெக்டாக 10 மணிக்கு அங்கெல்லாம் வந்து 8 மணிலாம் டிஃபனு நீங்கள் 10-11 ஆகிடும் அது நான் சாப்பிட்றப்ப தான் சாப்பிடுவார் இல்லைன்னா அவ்வளோதான் இல்லை அப்போ தான் செய்கிறாங்களா டைம் லேட்டாக செய்கிறாங்க அதனால் ஃபீல் பண்ணுறான் வீட்டுக்கு போகிறேன்